அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்துருச்சு. ப்ரொமோவில் வந்து தாத்தாவும் விஜய் மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ரொமோ இன்றைக்கி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் வந்து தாத்தாவுக்கு பயங்கரமாக காவேரி போகவும் விஜய் மேலே மொட்டை மாடியில் வந்து உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாரு. என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்றும் புரியலை. காவேரி போயிட்டாங்க. அப்போ தாத்தா வந்து மேலே வராரு. மேலே வந்துட்டு, என்னப்பா ஆச்சு, நீ ஏன் காவேரி அனுப்புன, நீ இரு காவேரி, நீ எங்கேயும் போகாத, அப்போ நீ ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கேட்குறாரு. இல்லை தாத்தா, அவள் வந்து கிளம்பணுன்ற மைண்ட் செட்லேயே இருந்தா, அதனால தான் நான் வந்து அவகிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கோமாக வந்து விஜய் அனுப்பிட்டார் போல். அதனால் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீ இருந்திருக்க சொல்லியிருந்தா காவேரி இருந்திருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது, காவேரி ஏன் தாத்தா இருக்க மாமா அவள் போனா, இருக்காமல் ஏன் போனா, நான் சொன்னாதான் அவள் இருப்பாளா அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்கிறாரு. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ப்பா, அவங்க ஃபேமிலியால் அவள் வந்து சாவியை கொடுத்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தா, அவளை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என் தாத்தா வந்து எடுத்து சொல்கிறாரு. சொல்லும் போது எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் அவங்க அப்போ வந்து புரியாமல் இல்லை, ஆனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவள் வந்து சாவியை கொடுக்க வந்தேன்னு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா, கண்டிப்பாக நான் அவளை காவேரியை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்கிறாரு. என்ன எப்படிப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கும்போது, அவங்க ஃபேமிலி சம்மதத்தோடு அவங்களே கொண்டு வந்து காவேரியை நம்ம வீட்டில் விடுற மாதிரி நான் நடந்துப்பேன் தாத்தா. என் மேலே வச்சிருக்கிற அவங்க தப்பான அபிப்பிராயம், நான் வந்து பொய்க்காரன் நடிக்கிறேன், நான் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக மட்டும்தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா. அதனால் வந்து நான் அதெல்லாம் உடைச்சி அவங்க மேலே அவங்க வந்து என்னை நம்பி காவேரியை என் கூட அனுப்புவாங்க தாத்தா. அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன். நிச்சயமாக அப்போ தான் நான் காவேரியை கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கடையில் நான் காவேரியை கூப்பிட்டு வர மாட்டேன் தாத்தா. அவங்க வீட்டு ஆளுங்க சம்மதத்தோடு தான் நான் வந்து அவளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சம்மதம் போட்டிருக்காரு. சூப்பருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயோட அடுத்தடுத்து நீ அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிறதான். எமோஷ்னலாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. காவேரியை விஜய் என்ன பண்ணுவார், அதிரடியாக இறங்குவார். நான் யார், இப்படி தான், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக தான் இருக்க போகுது. இனி வந்து ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து ஃபேமிலி எல்லாருமே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அவங்கள எப்போ நம்ம தப்பாக நினச்சிட்டோம், மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, மன்னிச்சிருங்க பிரதர், மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க விஜய், மன்னிச்சிருப்பா தம்பி அப்படின்னு எல்லாரும் பாட்டிலேருந்து எல்லாரும் சொல்கிற காலம் ரொம்ப சீக்கிரமாகவே வருது அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதான். ஆனால் காவேரி அது வரை வாய் திறக்க மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா அவங்க பேச முடியாது. விஜய் மட்டும்தான் அடுத்து. விஜய் தான் அவங்க ஃபேமிலியை சரி பண்ணி காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகணும். அந்த இடத்துல தான் வந்து விஜய் இருக்கார், காவேரி இருக்காங்க. அதனால் வந்து செம்ம சீன். இனிமேல் அதிரடியாக ஃபைட்டு, அப்புறம் வந்து செம்மையாக இருக்கும். டைலாக்லாம் செம்மையாக பேசுவார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான். காவேரி வா வா, இனிமேல் எல்லாமே நீ தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ காவேரி கிட்டேயுமே என்ன சொல்லுவார், நான் வந்து உன்னை போச்சோன்னா நீ போயிடுவியா, என் கூட நீ இவ்வளோ நாள் இருந்தது இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சொல்லுவார் நம்மளோட விஜய். செம்மையாக இருக்க போகுதுங்க. இனிமேல் தான் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் மகாநதி ப்ரொமோ. செம்ம. தாத்தாவும் பேரனும் அழகான ப்ரொமோ. இன்றைக்கி வந்த ப்ரொமோ நச்சுன்னு 4 டைலாக்னாலும் நச்சுன்னு இருந்தது. இந்த ப்ரொமோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ரொமோ வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்ததுன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத. ஆனால் அடுத்தடுத்து காவேரி வந்து இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. காவேரி வந்து விஜய்கிட்ட வேணால் பேசலை, என்ன பேசுவாங்க, நீங்கள் வந்து என்னை போன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி விஜய் அப்போ வந்து விஜய் கேட்பார், நான் போச்சோன்னா போயிடுவியா, நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லுவார். காவேரிக்கும் விஜய்க்கு ப்ராப்ளம் வராது. ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வர்றதுக்கு தான் அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரொமோவில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சூப்பரில் செம்ம நியூஸு. ஆனால் இன்றைக்கி வேறு ப்ரொமோ வருது. ஃபோட்டோ வச்சு அழுதுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ப்ரொமோ எப்போ வரும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வருது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. 2வது ப்ரொமோ
மகாநதியில் எந்த சீரியலையுமே வந்து செகண்ட் ப்ரோமோ ஞாயிற்றுக்கிழமை விட மாட்டாங்க. இன்றைக்கி விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கி 2 3 தடவை விட்டுருக்காங்க இல்லையா, அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். ஆனால் விட்டால் நல்லா தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ இதனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.